வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் ட்ரெடிஷனல் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதுக்கு வந்து ஊற வச்சு அரைச்சி தான் அந்த காலத்துல செய்வாங்க. ஆனா நம்ம இன்ஸ்டன்டா செய்ய போறோம். உப்பு உருண்டை ஸ்நாக்ஸ் தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உப்பு உருண்டை செய்யறதுக்கு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சரி ஒரு 5 காஞ்ச மிளகாய் உடைச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது ஒரு 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், இதுக்கு கருவேப்பிலை, அவ்வளவுதான். தாளிச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம மாவை கலந்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப்பு அரிசி மாவு, இடியாப்ப மாவு இல்லை ஆர்டினரி அரிசி மாவு எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி நல்லா தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, கடைக்கு கொஞ்சம் கலந்து வச்சு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த மாவில் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ இது கூட துருவின தேங்காய் ஒரு 1/2 கப் தேங்காய் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் பல்லாக அரைச்சி கூட சின்ன சின்ன பீசஸாக போடலாம். நான் திருவி சேர்த்து இதை போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் பச்சை தண்ணி ஊற்றி செய்யக்கூடாது, சுட தண்ணி ஊற்றி செஞ்சால் தான் மாவும் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டையை பிடிச்சி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும், ஈஸியாக வெந்துடும். இப்போ சுட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். அரிசி மாவு ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி இருக்கும். நான் வந்து 2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். செஞ்சு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை கப் செலவாச்சு அப்படின்னு சொல்கிறேன். நல்லா கலரியாச்சு. இது ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம கையை வச்சு நம்ம அழுத்தி பேசிட்டு உருண்டை ஊற்றிக்கலாம். தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 2 கப்பு, நான் 2 கப் தண்ணி வச்சேன். மிச்சம் வந்து இவ்வளவுதான். அதாவது 1.25 கப் அளவு எனக்கு செலவாயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி பேசிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவு தான் பிடிக்கும், ஒன்று 2மே கரெக்டாக பிடிச்சிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றி மொத்தமாக ஊற்றிடாம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கலாம். அப்படியே இருக்கும். நல்லா அழுத்தி பேசி வச்சுங்க. இதுல இருந்து நம்ம உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து வச்சுட்டா போதும். 4 ரொம்ப மீடியம் சைஸில் தான் போடுறேன். ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் இந்த சைஸில் எதையாரும் இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டோம்னா நமக்கு ஆவில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன் எத்தனை உருண்டை வருது. இந்த சைஸ் உருண்டை நான் போட்டேன். இந்த சைஸ் உருண்டை போட்டதுக்கு 2 கப் மாவுக்கு எனக்கு 25 உருண்டை கிடைச்சிருக்கு. இப்போ இதை அப்படியே ஆவியில் வச்சுக்கலாம். இட்லி பானையில் தண்ணி நல்லா சூட வச்சுங்க. இப்போ நம்ம உருண்டைங்க தட்டில் வச்சுக்கலாம். இப்போ மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. கையில் ஒட்டலை சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். உப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.